என்னடா அஸ்வின், என்ன நடந்துச்சு சொல்லு. குமார் ஃபோன் பண்ணாரா? அவர்கிட்ட அனிதா பேசினது நிஜம்தானா? ராமிஷா சொல்றேன் ஐஷமா. அனிதா ஃபோன்ல பேசிட்டு இருந்தா தெரியுமா? நான் மடிஞ்சு நின்னு பார்த்தேன். குமார் பணம் கேட்டாரு தெரியுமா? அதுக்கு அனிதாமா பணம்னால நகை எடுக்குது, வேணும்னா வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிச்சு தெரியுமா? இல்லனா நகையை கொடுக்குறதா சொல்லிச்சு தெரியுமா? ஏண்டா இவ புத்தி இப்படி போகுது? எதையாவது ஒன்று பண்ணிட்டு அப்புறம் அத்தான் கண்டபடி பேசுவாரு. இதெல்லாம் தேவையா? நாம ஏதாவது சொன்னா உடனே கோவிச்சுக்குவா. இப்ப என்ன பண்றது? என்னடா யோசிக்க ஆரம்பிச்சுட்டு? ஏதாவது சொல்லுடா. போட ஐசமா, யோசிக்கிறோம்ல, முதல்ல யோசிக்க விடு. அவகிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டா. நீ சொன்னா ஃபோன் பேசுறத ஒட்டு கட்டியானா நம்மகிட்டே சண்டைக்கு வருவா. அந்த ஆள் என்னமோ எனக்கு சரியா தெரியல. அப்படி ஏதாவது கஷ்டம்னா என்ன ஏதுன்னு இங்க வந்து கேட்க வேண்டியதானே? அதுவும் கேட்கல. அப்புறம் எதுக்கு? ஐசமா, எனக்கு ஐடியா வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்ல மாட்டேன்ட்டேனே. என்னடா சொல்லுடா. அந்த ஆளு என்னடா சொன்னாரு தெரியுமா? உன் தங்கச்சி சடி கிடையாது, அவ என்கிட்ட பேசுறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா தெரியுமா? அதுவும் இல்லாம அனிதாமா கடிச்சு என்ன கடிச்சு அனிதாமா சொல்லிச்சு, நீ அவ மாசமா இருக்கா, குழந்தைய அவளையும் விட்டுட்டு எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டா தெரியுமா? அதுக்கு அவடு அது அது அந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டாரு தெரியுமா? என்னடா சொல்ற? அந்த பொறுக்கி போயே நான் அப்பா இல்லைன்னு சொன்னானா? அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும், பொறுக்கி ராஸ்கல். உனக்கு எப்படி கோவம் வருது? ஆனா அனிதாமா என்ன சொல்லிச்சு தெரியுமா? எல்லாரும் ஒண்ணுதான் குமாரு, பொய்யா சொல்றாங்க, அவளை நான் என்ன ஏதுன்னு பாத்துக்கிறேன்னு சொல்லிச்சு தெரியுமா? இவ சரியான லூசா இருப்பா போல. வீட்டுல இருக்கவங்கள எல்லாம் நம்ப மாட்டா. பெரிய இவன் மன்மதன், அவனை நம்புவளக்கும் இருக்கு. சரி ஐசுமா, இப்ப வேலையை பார்க்கணும். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஆனா நீ போய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாதுன்னு சொல்லுவியே. டேய், முதல்ல அவளை இதுல இருந்து தப்பிக்க வைக்கணும். அதுக்கு வழிய சொல்லு. அவ நீ சொன்னாலும் கேட்க மாட்டா, நான் சொன்னாலும் கேட்க மாட்டா. நீ ஒண்ணு பண்ணு, பேசாம அந்த நகையை எடுத்துட்டு அதுக்கு பதிலா அதே மாதிரி சொல்லுவாங்களே, இந்த பிட்டாள கவடிங்கு அப்படி சொல்லுவாங்களா, அப்படி நகையை வாங்கி சேமா வச்சிடு. அவ கொண்டு போய் குடி பேங்க்ல குட்டாலும் கண்டபடி ஏசுவாங்க. இல்ல யாராவது பொய்யா அவங்கிட்ட நகையை குட்டாலும் அவனும் ஏமாண்டு போயிடுவான். எப்படி ஐடியா? டேய், அதெல்லாம் சரிதான். பேங்க்ல கொண்டு கொடுத்தானா தூக்கி உள்ள வச்சிருவான். கவரிங் நகையை கொண்டு வந்துட்டு பணம் கேட்கறியான்னு. எனக்கு அவ எந்த பேங்குக்கும் போக மாட்டான்னு தான் தோணுது. அவகிட்ட தான் அக்கௌண்டே கிடையாது. அதுவும் இல்லாம அவளுக்கு பேங்க்ல போய் இதெல்லாம் எப்படி கொடுக்கணும், காசு எப்படி வாங்கணும்லாம் தெரியாது தெரியுமா? ஆமாடா, ஒரு தடவை நான் கூட பேங்குக்கு கூப்பிட்டேன். அங்க வந்து நான் என்ன செய்ய போறேன், நீ போய் பணம் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டா. அதான் சொல்றேன் சும்மா. அவ தனியா எங்கேயாவது பேங்குக்கெல்லாம் போகணும்னா பயப்படுவா. இங்கிலீஷ் பேச தெரியாது, அப்புறம் என்ன பண்றதுன்னு புலம்புவா. அதனால எங்களை யாரையாவது கூட்டிட்டு போகணும்னு பாப்பா. ஆனா என்ன பண்றது, இது திருட்டு வேலை. அதனால எங்களையும் கூப்பிட மாட்டா. உன்னையதான் கூப்பிடணும், ஆனா உன்னையும் கூப்பிட மாட்டா. அப்ப என்ன பண்ணுவா? நகையை கொண்டு தான் கொடுக்கறதுக்கு பாப்பா தெரியுமா? நீ நான் சொல்ற மாதிரி மாத்திடு. ஜி, அது அவ பீரோல இருக்கும். சாவி அவகிட்டயும் அத்தாங்கிட்டயும் தான் இருக்கும். நான் எப்படிடா? எனக்கு தெரியுமே, அது எங்க இருக்கணும். நானே தூக்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் நகைப்பட்டி எடுத்துட்டு வந்து மாட்டிடுறேன். டேய், மாட்டுனா தொலைச்சிருவா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? ஆனா அவகிட்ட என்ன நகை எடுக்கோ அத மாதிரியே நீ கவடிங்க நகை வாங்கிட்டு வா. சரிடா, அதே நான் வாங்கிட்டு வரேன். ஆனா இதை மாத்துறதுக்கு அவகிட்ட முதல்ல நகையை வாங்கணுமே. அதுக்கும் நான் கைவசம் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்னடா ஐடியா? கம்பெனில ஃபங்க்ஷனு, எல்லாரும் நகை போட்டுட்டு வருவாங்க. என் நகை பூரா பேங்க்ல இருக்கு. எப்படி போட்டுட்டு போறதுன்னு உம்முன்னு உட்காந்துக்கோ. அப்புறம் அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு தானே நான் தடன்னு தடுவா. நீ போட்டுட்டு போயிட்டு அதே மாதிரி டூப்ளிகேட் வாங்கிட்டு வந்துரு. டேய், கண்டுபிடிச்சிட்டானா? அதை எப்படி கண்டுபிடிப்பா? அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டா. அவளுக்கு அந்த அளவுக்கு கூடவே கிடையாது தெரியுமா? என்னடா சொல்ற? ஆமாய்ஷமா, அவளுக்கு அந்த அளவுக்கு கூடு இருந்தா இப்படி யோசிப்பாடா நகையை வீட்டுக்கு தெரியாம கொடுக்கணும்னு. அவளுக்கு அந்த அளவுக்குலாம் கூடு கிடையாது. யாரு போய் சொல்றா, யாரு உண்மையை சொல்றாங்களா அவளுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. அதனால நீ தைரியமா அதை பண்ணு. அதெல்லாம் சரிதான். அந்த ஆளு கைக்கு நகை போனதும் டூப்ளிகேட்னு போனை போட்டு சொல்லிடுவானே. போனை போட்டு சொல்லதான் தேவா. சொன்னா இவகிட்ட சொல்லு, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சாதிச்சிரு. அவ சண்டை பட்டாலும்
இருக்க வேண்டியவன் இல்ல. அப்போ எங்க இருக்க வேண்டிய வயசுமா? சொல்லுமா சொல்லு. நாசால இருக்க வேண்டியவன். உனக்கு புரியுது, வேற யாருக்கும் புரிய மாட்டேங்க. இப்போ அது சிரியே, சும்மா பயந்துட்டே இருக்காத. டேய், காரியத்துல கண்ணா இருக்கணும்ல. இப்பவே உம்முன்னு இருந்தாதான் என்ன உங்க ஆத்தாக்காரி உம்முன்னு இருக்கா அப்படின்னு கேப்பா. கேட்கும்போது சொல்லு, அவ நகையெல்லாம் கொண்டு அப்பா வீடு வாங்க போறேன்னு பேங்க்ல வச்சுட்டு பின்ன அதுக்காக தான் உம்மன் இருக்கா. நாளைக்கு ஆஃபீஸில் ஃபங்க்ஷனா என்னத்தை போட்டுட்டு போவேன்னு உட்காந்துருக்கா. ஏன் நீ உன் நகையை கொடுக்க வேண்டியதானே? நீ கொடுத்துருவியா என்ன? கவரிங் நகையை தான் வாங்கிட்டு போட்டுட்டு போக சொல்லணும். என்ன செய்ய, எங்கள் அம்மா கிட்ட என்ன இருக்குன்னு புலம்பு. நீ புலம்புன உடனே அவளா கொடுத்துருவா. சூப்பர் ஐசுமா, இதையே ஃபாலோ பண்றேன். வா கீழே போ. சரிடா, வேற யாருக்கிட்டயும் சொல்லாத. அப்பாவுக்கு தெரிஞ்சா மனசு சங்கடப்படுவாரு. நான் பாத்துக்கிறேன். முள்ளால தான் எடுக்கணும். அவளை நாம திருத்தணும். வா போவோம். சரிடா. ஏல, எப்ப பார்த்தாலும் சலன்னு என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்ப. இன்னைக்கு என்ன மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? உங்க ஆத்தாக்காரிய தோசை சுடுன்னு சொன்னா அப்படியே வீஞ்சிக்கிட்டு போறா. என்னாச்சு? இல்ல, உன்னை தானே கேக்குறேன். என்னமா கப்பல் கவுந்த மாதிரி கணத்துல கையை வச்சுக்கிட்டு இருக்க? இப்ப என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? பேசாம போ. நாங்களே அப்படியே யாத்திரத்துல உட்காந்துருக்கோம். இவ வர வந்துட்டா பெருசா. உனக்கு என்ன மகாராணி அப்படியே நகையை போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் மினுக்கிட்டு அலைவ. எங்க அம்மா பிரச்சனை அப்படியா? இல்ல, இப்ப நான் என்ன சொல்லிட்டு இப்படி எரிஞ்சு விடுற? நகைக்கு இப்போ அதுக்கு என்ன சம்பந்தம்? பின்ன நாளைக்கு ஆபீஸ்ல ஓணம் பண்டிகைக்கு ஃபங்க்ஷனா, எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். நல்லா கழுத்துல இருந்து கீழ வரைக்கும் நகை நட்டை போட்டுட்டு போவாங்களாம். நீ தான் வீடு வாங்கும்போது நகை கொடுனா கொடுக்க மாட்டேன்டியே. எங்க அம்மா நகல பேங்க்ல இருக்கு. உனக்கு என்ன மகாராணி, நீ அங்கே இங்க போட்டு மினுக்கிட்டு அலைவ. வாங்கிட்ட நகையை கடன் வாங்கி போறதுக்கு சும்மா கிடக்கலாம். கவரிங் நகையை வாங்கலாம்னு உட்கார்ந்துருக்கா. எனக்கு வாயில நல்லா வந்துரும் பாத்துக்கோ. வீட்டுல நகை இருக்கும்போது கவரிங் நகையை வாங்க போறாளா? ஏன் மகாராணி என்கிட்ட கேட்டா தரமாட்டேன்னு சொல்ல போறாக்கும்? வாயில உள்ள முத்து விழுந்துருமாக்கும்? பெரிய தலைக்கணம் பிடிச்சவதானே உங்க ஆத்தா. ஏல, நீ கேட்டால் அது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவானா? அதுக்கு என்னத்துக்கு இப்படி வீஞ்சிக்கிட்டு இருக்க? நகையை நான் பீரோல தானே பூட்டி வச்சிருக்கேன். இப்ப அதுல வச்சு என்ன செய்ய போறேன்? வாங்கி கொண்டு கொடு. உங்க ஆத்தா போட்டு மினிக்கிட்டு போட்டும். நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன்? குத்துட்டு அப்புறம் ஊடு பூரா நான் தான் அவளுக்கு நகையே கொடுத்தேன், என் நகையை தான் மினுக்கிட்டு போனானே சொல்லிட்டே இருப்பேன். இல்ல, வாயில நல்லா வந்துரும் பாத்துக்க. ஒழுங்கு மரியாதையா வந்து வாங்கிட்டு போ. நான் எடுத்து கட்டில வைக்கிறேன். எனக்கு வேலை கிடக்கு. நான் போய் தோசையை சுடணும். சரி போ வாடே. செப்பப்பப்பா, என்ன வரத்து வரவோ ஆத்தாலும் மவனும் ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கு சண்டை எடுத்துருவாவோ போல இருக்க. அப்படி போட அறிவாள ஒன்னெல்லாம் ஏமாத்த நான் ஒருத்தனே போதும். சரியான டம்மி பீஸ். உலகத்துல என்ன நடக்குதே தெரியாம புலம்பிட்டு அலையுது லூஸ் அடிட்டாமா. ஏல அஸ்வினி, டேய் எங்கடா இருக்க? பெருசா ஆத்தாளுக்கு நகை தரல நகை தரல வீஞ்சிக்கிட்டு இருந்தா. இப்ப எங்க போய் ஒளிஞ்சு கிடக்கா? அப்பா சொன்ன உடனே அம்போட்டு நகையை எடுத்து அடிக்கிட்டியே. பரவாயில்ல, நீயும் ரோசக்காரி தான். நிறைய நகை வச்சிருப்பியே. கிட்டத்தட்ட 100 பவுன் வச்சிருப்ப போல இருக்க. இது வளவி, இது கவரிங்கா கோல்டா. ஆமால, கவரிங் நகை வாங்கி அடுக்கி வச்சிருக்கேன் நினைப்போ. எல்லாம் சுத்தமான தங்கம். என்னமோ அம்புட்டையும் உங்க ஆட்டா வாங்கி போட்ட மாதிரி சுத்தமான தங்கம் கூட. உங்க ஆட்டாவை படிச்சு எல்லாம் எங்க அப்பா கிட்ட சுரண்டி வாங்கி வச்சிருக்க. அப்படித்தானே? ஆமால, எங்க ஆத்தாக்காரி 10 பவுன் போட்டா. மிச்சம் எல்லாம் என் புருஷன் கிட்ட தான் வாங்கி வச்சிருக்கேன். இப்ப அதுக்கு என்ன? அத சொல்லு. என்னமோ நீனே சம்பாத்தியம் பண்ணி அடுக்கணும் மாதிரியும் உங்க ஆட்டா வீட்டுல இருந்து கொண்டு வந்த மாதிரியும் சொல்லிட்டு இருக்கல. ஏ அப்பா, பச்சை கல் நெக்லஸ்லாம் வச்சிருக்கா. நல்லதா இருக்கு. எல்லாத்தையும் நானே போட்டு சந்திரமுகில டாஜம் டிண்டூம்னு ஆடுற மாதிரி ஆடலாம் போல இருக்க. ராரா சரசுக்கு ராடான்னு என்னமா வச்சிருக்க. சூப்பர் அனிதாமா. எப்படி போட்டாடுவ? எப்படி சொல்லு பாப்போம். இல்ல, உங்க ஆத்தா கறிக்கிட்ட கொண்டு நகையை கொடுனா நீ என்கிட்ட ராரா ரோரோன்னு பாடிக்கிட்டு இருக்கியோ? குடுக்குறேன். குடுக்காம எங்க போறேன்? ரசனையே இல்லாதவளா இருக்கியே. நல்லா ஆடுறானே மவன். அத பார்த்து ரசிக்கணுமேன்னு கூட தோணாது. ஏன்டா இப்படி இருக்கியோ தெரியல. ஆமல, அப்புறம் நான் நகை கொடுக்கல நெட்டை கொடுக்கல அதை கொடுக்கல இதை கொடுக்கலன்னு உங்க ஆத்தா ஊரு பூரா
ஆவலாதி சொல்லுவா. இது எனக்கு தேவையா? ஆமா, அவ ஆவலாதி சொன்னா அத நீ பாத்த. ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க? என்னைக்கு அது ஐசம்மா ஆவலாதி சொல்லிருக்கா? உன்னை பத்தி ஏதாவது பேசிருக்கா? சொல்லு, நீ சொல்லு. ஆமா ஆமா, சொல்லவே மாட்டா. உங்க ஆத்தா யோக்கியதை தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. சும்மா எதையாவது பேசணும்னு பேசாதல, எனக்கு எல்லாம் தெரியும். சடி சடி ஒரே அடியா புலம்ப ஆரம்பிச்சிடாத. போதும், உன் புலம்பல தாங்க முடியல. கொண்டா, நான் கொண்டு போய் குடுக்குறேன். இந்த ரசா எடுத்துட்டு பத்திரமா போ, கீழே கீழே போட்டுறாத. ஆமா, ரொம்ப நயாண்டி சொல்லிட்டு இருந்தேன்னு நீனே கொண்டு போய் கொடு. இவ்வளவு குசும்பு பேசுவியே, ஏன் அவள அக்கறை இருக்கவா? ஒரு பேக்ல வச்சோம், வச்சு கொண்டு கொடுத்தாலும் கொடுக்கறது கிடையாது. சும்மா யானை தானே கொடுத்துட்டு படியே பேச்சு பேசுவா. சரி சரி, எடுத்துட்டு போல, பாடாத. எங்கிட்ட போயிட்டு வர? இம்பிட்டு நேரத்துக்கு எங்க போயிட்டு வர? ஏன் நான் எங்க போனேன் ஏது போனேன்னு உன்கிட்ட எழுதணுமாக்கும்? அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன், உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இங்க பாருடி, ஆரஞ்சு பல்லகிலெல்லாம் கழட்டி போடுவேன். எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத. எங்க போனேன் ஏது போனேன்னு ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட சொல்லு. ஏற்கனவே உன்னை பத்தி எல்லாரும் தப்பு தப்பா சொல்றாங்க. என்னமோ குமார் உன்னை விட்டுட்டு போனான்னு சொன்னேன். எதுக்காக விட்டுட்டு போனான்னு உன்னால சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. போய் அந்த கேடு கட்டவன்ட்ட விசாரி, எதுக்காக விட்டுட்டு போனான்னு அவன் சொல்லுவான். வாங்க, யார பத்தி கேடு கட்டவங்கிற? நீதாண்டி கேடு கட்டவன். அனிதா, உனக்கு என்னடி பைத்தியமா பிடிச்சிருக்கு? பிள்ளை தச்சின்னு கூட பார்க்காம அவளை அறையிற என்ன? அவ்வளவு தூரம் ஆத்திரம் உனக்கு எதுக்கு வருது? அவளை பார்த்து தப்பு தப்பா பேசுற. அவ அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போயிட்டு வந்திருக்கா. தேவையில்லாம அவளை ஏதாவது சொன்ன நடக்கிறதே வேற. யோ, நீர் வாய மூடும். அவ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமா? குமார கூட கல்யாணம் பண்ணிட்டு வேற என் பிள்ளையோ வயிற்றுல வாங்கிட்டு வந்திருக்கா. வாய மூடு, கொன்னுருவன் கொன்னு. யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? சி, நீ எல்லாம் பொம்பளை அடி. ஏடி இப்படி இருக்க? இந்நேரம் வேற ஒருத்தி இப்படி பேசியிருந்தா வெட்டி போட்டிருப்பேன், வெட்டி. எவன் சொன்னா உன்ட்ட? அவன்கிட்ட நீ பேசுனியா? அவன் சொன்னானா? அவன் சொன்னதை நம்புவ, நான் சொல்றதை நம்ப மாட்டேன், அப்படித்தானே? சி, சாக்கடை பத்தி உனக்கு நீ எல்லாம் மாறவே மாட்டேன். என்ன மனுஷி நீ? கூட பிறந்த தங்கச்சியை சந்தேகப்படுற? கெட்டின புருஷனை சந்தேகப்படுற? ஏன் உங்க அம்மாவை கூட விட்டா சந்தேகப்படுவ போல இருக்கு. நீ எல்லாம் மாறவே மாட்டேல்ல. எவ்வளவு திமிர் இருந்தா எவனோ ஒருத்தர் சொன்னதை கேட்டு உன் தங்கச்சியை சந்தேகப்படுவேன். அவங்கிட்ட நீ பேசியிருக்க, அப்படித்தானே? யோ, வாய மூடும். சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இவ யோக்கியதையே அவன் சொல்லிதான் தெரியணுமா? ஊருக்குள்ள எல்லாரும் இப்படித்தான் பேசிட்டு தெரியுறாங்க. சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதே. ஊருக்குள்ள எவனாலும் பேசலாம், ஆனா நீ கூட பிறந்த அக்கா தானே. நீ எல்லாம் மனுஷியடி. சி, என்ன ஜென்மமோ தெரியல. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. உன் புத்திய எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியல. நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். நீ வாமா. இங்க பாரு, இப்ப சொல்றேன், ஏன் மூஞ்சிலே முழிக்காத. நீ எல்லாம் மனுஷியா? வெக்கமா இருக்கு எனக்கு கேட்கும் போதே. அப்படியே எரியுது. அந்த கேடு கட்ட பைய சொன்னதை கேட்டுட்டு ஊருக்குள்ள அவன் சொன்னா இவன் சொன்னா நான் சொல்ற. அவனை என் முன்னாடி வந்து பேச சொல்லு. அவனை வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போவேன். உன்னையும் சேர்த்துதான். உன் நாக்க அறுக்காம விடுறேன் பாரு. என்ன சொல்லணும்? நீ எல்லாம் ஒரு அக்கான்னு சொல்லாத. பாவண்டி அந்த பொண்ணு இப்படி எல்லாம் பேசாமையே இருந்தால் அது பரவாயில்ல. சும்மா எதையாவது பேசி அவ மனசை சங்கடப்படுத்துறியே. நீ எல்லாம் மனசு சென்மம் தானா? ஏன்டி இப்படி இருக்க? நீ எல்லாம் மாறவே மாட்டியா? உனக்கு புத்தி வேலையே செய்யாதா? நீ அவங்கிட்ட பேசியிருக்க, அப்படித்தானே? அப்படித்தானே? இன்னும் என்ன சொன்னா? என்ன சொன்னா? சும்மா என்கிட்டே குதிக்காதீரும். அவன் சொல்லித்தான் தெரியணுமா? இவ யோக்கியதை உமருக்கு தெரியாது. எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. நெருப்பு இல்லாம புகையுமாக்கும். சும்மா கூறு கட்டத்தனமா என்னத்தையாவது பேசிக்கிட்டு தையன்னு குதிச்சுக்கிட்டு இருக்காது. வேலையை பார்த்துட்டு போறோம். வந்துட்டாரு பெருசா குழந்தையாளுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு. இங்க பாருடி, நீ அவளை சந்தேகப்படுற மாதிரி நான் உன்னை சந்தேகப்பட்டா என்ன ஆகும்னு நினைச்சு பாரு. வேற ஒன்னு சொல்லணும் அவசியம் இல்ல. தேவையில்லாம எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத. பொம்பளைனா உடனே கூப்பிட்ட உடனே இவன் பின்னாடி போயிருவான் நினைப்பில்ல. அதனால தானே அவளை இப்படி சொல்றீங்க. அடியே அறிவு கட்ட ஜென்மமே, முதல்ல உன்னை நினைச்சு பாரு. எத்தனையோ நாள் உன்னை வீட்டை விட்டு துரத்திருக்கேன். நீ என்ன விட்டுட்டு தனியா போய் இருந்திருக்க. அப்ப நான் உன்னை சந்தேகப்படக்கூடாது, நீ அவளை சந்தேகப்படுவ, அப்படித்தானே? அவளை சந்தேகப்பட்ட அப்புறம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா அவகிட்ட போய் மன்னிப்பு கேளு. நீ எல்லாம் என்ன ஜென்மமோ? சி, உன் மூஞ்சில முடிச்சாலே பாவம். இந்த என்னத்துக்கு இந்த கோவப்படுறாரு? ஏதோ சங்கதி இல்லாமல இந்தளுக்கு இவ்வளவு கோவம் வருது. அவ கோவப்படுதா சரி, இந்தளுக்கு என்னத்துக்கு இவ்வளவு கோவம் வருது? இருக்கட்டும் இருக்கட்டும், எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளிவராமலப்பாவும் குழந்தை பிறந்த பிறகு தெரிய போது யாரு போய் சொல்றான்னு. எவ்வளவு தைரியமும் திமிரும் இருந்தா இவன் அவன் மேல பழிய போடுவா? அவர் தான் சொல்லாத குறையா சொல்றாருல, ஆளாத குறைய. அவரு உண்மையா இருக்கிறதுனால போன் போட்டு என்கிட்ட சொல்றாரு. வேற ஒருத்தனா இருந்தா இவளை வெட்டி போட்டு போயிருப்பான். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்டா இவளுக்கு இம்புட்டு கோவம் வருமாக்கும்.